அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சிந்தா. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டங்கள், அவமானங்கள், தோல்விகள், விமர்சனங்கள் எல்லாமே நம்ம கடந்து வந்துட்டுருப்போம். ஆனால் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன்டா வாழ்கிறோம், கடவுள் ஏன் என்னை மட்டும் இவ்வளோ சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் அது தோல்வியாகவே இருக்கட்டும், ஓகே, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம உயிரோட தானே இருக்கோம். இந்த நொடி பொழுது நம்ம உயிரோட தானே வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளுடைய உடம்புக்கு எதுவுமே ஆகலையே. ஸோ ஏன் நம்மளோட அடுத்த நாளில் நம்ம வெற்றிகரமாக வாழ முடியாது? ஸோ நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் அடுத்த நாள் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளோட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். நம்ம நல்ல விதமாக நம்ம யோசிக்கும் பொழுது அந்த தருணங்கள் நல்லதாகவே அமையும். கெட்ட விதமாக யோசிக்கும் பொழுது அந்த தருணங்கள் கெட்டதாகவே அமையும். ஒரு குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு ஒரு மனிதர் கேட்குறாங்க, முனிவரே முனிவரே, என்னோடய வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, என் உடம்புலேருந்து என்னை எடுத்துருங்க. ஏன்னா என்னோடய உடம்புல நான் வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, வேறு ஒருத்தவங்கள லைஃப் எனக்கு கொடுங்க, அப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட போய் சொல்கிறார். அந்த முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சீட்டெல்லாம் குலுக்கி போட்டு இதிலேருந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் எடு அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு ஒரு எடுத்து படிக்கிறாரு. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, கை கால் ஊனத்தோடு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அப்போ பார்க்கும்பொழுது அப்பாடி நம்மளோட கை காலம் நல்லா இருக்குது, எனக்கு வேணாம்ப்பா அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாரு. இன்னொன்று எடுக்கிறாரு. இன்னொன்று எடுப்பான்னு, நான் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு என்னோடய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருக்காங்க. அதை எடுத்து படிக்கிறாரு. படிக்கும்போது இன்னும் ஷாக் ஆகுது. நம்ம வாழ்க்கையில் எந்த கடன் தொல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ அந்த வாழ்க்கை நமக்கு வேணான்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் அந்த சீட்டை போட்டுறாரு. மூணாவதாக ஒன்று எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டங்களையும் நிறைய துக்கங்களையும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்கேன், ஸோ என்னோடய வாழ்க்கையை எடுத்துருங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி போட்டிருக்காங்க, வேற ஒருத்தங்க கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து படிக்கிறாரு. என்னங்கடா இப்படி இருக்குது, சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டமா, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்ப்பா, எனக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கையே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுறாங்க. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம எவ்வளோ பிளஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுது நம்ம இவங்கள மாதிரியே வாழக்கூடாது, அவங்கள மாதிரியே வாழக்கூடாது. நிறைய சினிமாக்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஏமாந்துட்டுப்போம். அவங்களாம் வாழ்க்கை இவ்வளோ லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, சரி நம்மளையே லைஃப்பில் இப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பிளான் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ரியலாக அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு வாழ்க்கையும் வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய அனுபவங்களும் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளோட விளைவுகளுமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொருத்தவங்க வாழ்க்கையை நம்மளால் வாழவே முடியாது. நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். ஓகேங்களா? எப்போவுமே மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப தனித்துவமானவங்க. ஓகேங்களா? மற்றவங்களுக்கு இருக்கிற திறமைகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற திறமைகள் மற்றவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ எல்லாருமே சேம் கிடையவே கிடையாது. எல்லாருமே மனதல் லெவல்லையும் திறமையின் வகையிலாகவும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இருக்கிற நல்ல விஷயங்களை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான வழிகளை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அவங்களோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறதோ, ஸோ அவங்கள மாதிரி வாழ முடியலையேன்னு சொல்லி ஏங்குறதும் வாழ்க்கையில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா பிரயோஜனம் கிடையவே கிடையாது. அதனால் வாழ்கிறது ஒரே வாழ்க்கை, ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. ஓகேங்களா? நம்மளுடைய எண்ணம் போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும். நம்ம நல்லதை நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய்.